தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 21/12/2023 வியாழக்கிழமை, ரேவதி நட்சத்திரம், இரவு 11:54 வரை, பிறகு அசுவதி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, கோளறு பதிகம் அப்படின்னு ஒன்று இருக்கு. திருஞான சம்பந்தர் சொல்லியது. அந்த பதிகத்தை படித்தோம் அப்படின்னா சிவனுடைய ஈடுபாடு நமக்கு வரும். எந்த செயல்பாடுகளிலும் நமக்கு வெற்றி கிடைக்குமா. அவர் சம்பந்தர் பாண்டிய நாட்டுக்கு புறப்பட்ட போது நாளும் கோளும் நன்றாக இல்லைன்னு சொல்லி பக்கத்தில் இருந்தவர்கள்லாம் சொன்னாராம். உடனே அவர் திருஞான சம்பந்தர் சொன்னாராம், சிவனை என் சிந்தையில் வைத்திருப்பதனாலே எதுவுமே என்னை பாதிக்காது, அதனால நான் பாடு புறப்படுறோம்னாராம். அப்படி புறப்படுகின்ற பொழுது அவர் பாடிய பதிகம்தான் இந்த வேயுரு தோழிபங்கன் என்ற கோளறு பதிகம். அது ஒரு பாடலை படிக்கிற போதே உங்களுக்கு தெரியும். வேயுரு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன். விடமுண்ட கண்டன்னா யாரு? ஆலகால விஷத்தை உண்ட சிவபெருமான். விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால். அப்படிப்பட்டவர் உத்தமமானவர் என்னுடைய உள்ளத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 ராகு கேது பாம்பு 2 உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே அவையெல்லாம் எனக்கு நல்லது செய்யும், நாளும் கோளும் நல்லதை செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்படிப்பட்ட அந்த பாடலை நீங்கள் படித்து மகிழ்ந்தால் இல்லம் நன்றாக இருக்கும். ஏன்னா நேற்று தினம் சனி பயிற்சி ஆகிருச்சு. கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் அஷ்டமத்து சனி வந்துருச்சு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அஷ்டாஷ்டம சனி வந்துருச்சு. கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி வந்துருச்சு. மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 7.5 சனி வந்துருச்சு. ஆகா, சனி வந்துருச்சே, நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஏதாவது இடமாற்றம் வருமா? உத்தியோகத்தில் மாற்றம் வருமா? ஏதாவது பிரச்சனைகள் வந்துடுமா? பண விரயங்கள் ஆகிருமா? அப்படிலாம் நீங்கள் மனக்குழப்பத்தில் இருக்கலாம். சில பேர் அவர்கள் குழம்ப வேண்டாம். எதாக இருந்தாலும் இறைவனையே நம்பலாம். நம்பினோர் கெடுவதில்லை, 4 முறை தீர்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையிலே நீங்கள் சிவன் வழிபாட்டையும் மேற்கொள்ள வேண்டும், சனி பகவான் வழிபாட்டையும் மேற்கொள்ள வேண்டும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமையும் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, சந்தித்தவர்களால் சந்தோஷம் கிடைக்கின்ற நாள் இந்த நாள். நீங்கள் சிந்தித்த காரியங்களில் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். இந்த நாள் யோகமான நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஆலய வழிபாட்டால் ஆனந்தம் காண வேண்டிய நாள். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவும் உங்களுக்கு உண்டு, அறிமுகமும் உங்களுக்கு உண்டு. மற்றவர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் சிறப்பாகவே நடைபெறலாம். சனி பேச்சு உங்களுக்கு ஒரு சந்தோஷம் தருகின்ற பேச்சியாக அமைகின்றது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்து சனி விலகிவிட்டது. இனி ஆதாயம் தரும் தகவல்கள் அடுக்கடுக்காக வரும். உற்சாகம் உள்ளத்திலே கொடிகொள்ளும். உன்னதமான வாழ்க்கை அமையப் போகின்றது. இன்று நீங்கள் தொட்டது துலங்கும், தொழில் வளம் சிறக்கும், நினைத்தது நிறைவேறும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு 8 சனி வந்திருக்கிறார். எனவே நீங்கள் எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். இல்லத்தில் உள்ளவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும், கோபத்திற்கு ஆளாக நேரிடும். கனிவும் துணிவும் பணிவும் உங்களுக்கு தேவை. அது மட்டுமல்ல, தெய்வ நம்பிக்கையும் உங்களுக்கு அதிகம் தேவைப்படுகின்ற நேரம் இது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு 7லும் சனி இருக்கின்றார். அது மட்டுமல்ல, சந்திராஷ்டமமாகவும் இன்று இருக்கிறது. அஷ்டமத்து சந்திரன் இருந்தாலே அலைச்சல் அதிகரிக்கும், ஆதாயம் குறைவாக கிடைக்கும், நினைத்தது நிறைவேறாமல் போகலாம், நீடித்த நோய் மீண்டும் பற்றி கொள்ளலாம். அதே நேரத்தில் அருகில் இருப்பவர்களின் ஆதரவும் குறையும். விரயங்களை சமாளிக்க முடியவில்லையே என்று திண்டாடுவீர்கள். என்ன இருந்தாலும் உங்களுக்கு இன்று யோசித்துத்தான் செயல்பட வேண்டும். மிக மிக எச்சரிக்கையோடு யாருக்கேனும் பண பொறுப்புகள் சொல்லி வாங்கி கொடுத்தால் சிக்கல்கள் வரலாம். எனவே பொறுப்புகள் சொல்வதை கூட தவிர்க்க வேண்டிய நாள் என்று கூட சொல்லலாம். இன்று மாலை நேரத்திற்கு மேல் நீங்கள் வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள், மனக்கலக்கம் அகலும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும் நாள். இதுவரை இருந்த தடைக்கற்கள் எல்லாம் இனி படிக்கற்களாக இன்று மாறப்போகிறது. குருவினுடைய பரிபூர்ண பார்வை 2:12 பதிகிறது. 2ஆம் இடம் தனஸ்தானம், 12 விரயஸ்தானம். தனவரவு வந்து கொண்டே இருக்கும், விரயங்களும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் விரயத்திற்கேற்ற தனவரவு வரும் என்பதால் கவலைப்பட வேண்டியதில்லை. இடமாற்றங்கள் இனிமை தரும் விதம் உங்களுக்கு அமையப் போகின்றது. தொழில் கூட்டாளிகள் உங்களுக்கு வருமானம் உயர வழிவகுத்து கொடுப்பார்கள். இந்த நாள் இனிய நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கனிவாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்ள வேண்டிய நாள். காற்றுள்ள போதை தூற்றுக்குள் என்பதற்கேற்ப வாய்ப்பிருக்கும் பொழுது உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். குரு பார்வை ராசியில் பதிவதனாலே கல்யாண கனவுகள் நனவாகும். கடல் தாண்டி செல்ல வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு அதுவும் கைகூடலாம். கடமையில் இருந்த தொய்வு அகலும். இந்த நாள் யோகமான நாள்.
விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வெற்றி செய்திகள் வீடு வந்து சேருகின்ற நாள். இன்று பணம் பல வழிகளிலும் வந்து உங்கள் பையை நிரப்பும். பக்கபலமாக இருப்பவர்களின் எண்ணிக்கையும் உயரும். சூரியன் 2இல் இருப்பதால் அரசியல்வாதிகளின் ஆதரவு கிடைக்கும். அரசியல் பிரமுகர்களால் உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடைபெறப் போகிறது. இன்னும் சொல்லப்போனால் பதவியில் உள்ளவர்களின் உதவி கிடைத்து உங்களுக்கு பல வழிகளிலும் நன்மை கிடைக்கும் நாள் என்று கூட சொல்லலாம். இன்று இல்லத்திலும் ஒரு மங்கள ஓசை கேட்கக்கூடிய ஒரு சூழல், அதாவது வரன்கள் வாயில் தேடி வரும் நிலையும் உண்டு. செவ்வாய் வளம் நன்றாக இருப்பதால் நீங்கள் எதற்கும் இன்று கவலைப்பட வேண்டியது இல்லை. யோகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சூரிய பலம் ராசியில் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு, ராசிநாதன் 5இலிருந்து உங்கள் ராசியை பார்க்கின்றார். காரகன் தன் பாவத்தை பார்த்தால் காரகா பாவனாஸ்தி என்பார்கள். எந்த தோஷங்களும் உங்களுக்கு கிடையாது. அது மட்டுமல்ல, வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். அதே நேரத்தில் சொத்துக்களால் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தால் அது கைகூடி வரும். அந்த பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். பெரிய மனிதர்களின் சந்திப்பு உங்கள் பிரச்சனைகளை தீர்க்க இன்று வழிவகுத்து கொடுக்கும். இந்த நாளை மேலும் யோகமான நாளாக அமைத்துக் கொள்ள குருவாரம் என்பதனாலே குருவை கும்பிடுவது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று 2இலே சனி, குடும்பச்சனி. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெற வேண்டும். சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள். பணத்தேவைகள் பூர்த்தியாகும். இடமாற்றங்கள் அல்லது வீடு வாங்கும் யோகம் கூட ஒரு சிலருக்கு உண்டு. வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்துக்கு மாற்றலாமா என்றும் சிந்திப்பீர்கள். உங்கள் சிந்தனைகள் வெற்றி பெற்று ஜெயம் காணுகின்ற நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மச்சனி என்று இருந்தால் எண்ணங்கள் எளிதில் நிறைவேறுவதில் கொஞ்சம் தடைகள் ஏற்படலாம். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்வது நல்லது. அனுபவஸ்தர்கள் அல்லது அருளாளர்களின் ஆலோசனைகளை கேட்டு செய்வதும் நல்லது. இல்லத்தில் உள்ளவர்களை அனுசரித்து, அதாவது விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். விட்டுக் கொடுத்து செல்பவர்கள் கெட்டுப் போவதில்லை, கெட்டுப் போபவர்கள் விட்டுக் கொடுத்து செல்வதில்லை என்ற பழமொழியை இன்று நீங்கள் நினைவில் கொள்வது நல்லது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்திரபலம் இருக்கிறது. சந்திரனோடு ராகு சேருகின்றார். பஞ்சமாதிபதியோடு ராகு சேர்ந்தால் பிள்ளைகளால் விரயங்கள் ஏற்படலாம். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள். அயல் நாட்டிலோ அயல் மாநிலத்திலோ இருந்தாலும், படிப்பு சம்பந்தமாக வெளியேறி இருந்தாலும் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொள்வது நல்லது. தாய்வழி ஆதரவு உங்களுக்கு கிடைக்கலாம். பக்கபலமாக இருக்கும் நண்பர்கள் உங்கள் பணத்தேவையை பூர்த்தி செய்வார்கள். சிக்கல்களிலிருந்து நீங்கள் விலக இன்று குருவாரம் என்பதனாலே குருவை கும்பிடுவது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.